கரூரிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த மிக துயரமான சம்பவம் என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேர் மனதையும் உலுக்கி இருக்கக்கூடிய ஒரு மிக துயரமான ஒரு நிகழ்வு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இதை கேள்விப்பட்டு நேற்று இரவே இங்கே விரைந்து வந்து அதற்கு முன்னால் அருகிலே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களையும் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்களை இந்த இடத்திற்கு விரைந்து வந்து மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் செய்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவரே நேரிலே இரவு 1 மணிக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லிவிட்டு அத்தனை அதிகாரிகளையும் மருத்துவர்களையும் சுற்று மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மருத்துவர்களையும் வரவழைத்து இங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பான சிகிச்சை அளித்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டு சென்றிருக்கிறார்கள். அதே போல மருத்துவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மிகச் சிறப்பாக செயல்பட்டு அதே நேரத்திலே அமைச்சர்களும் இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் மக்களுக்கு உறுதுணையாக நின்று செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் நாம் இத்தனை உயிர்களை இழந்திருக்கிறோம், குழந்தைகளை இழந்திருக்கிறோம், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவிலே நம் மனதிலிருந்து நீங்காத ஒரு கருப்பு தினமாக ஒரு வடுவாக மாறிவிட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்று நிச்சயமாக நிகழ்ந்திருக்கக்கூடாது. இல்லைங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னால் தான் காவல்துறை அதிகாரி திரு டேவிட்சன் தேவாசீர்வாதம் அவர்கள் விளக்கமாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு 100 பேருக்கு 500 பேருக்கு ஒரு போலீஸ்மேன் அப்படின்னு போடக்கூடிய இடத்துல 20 பேருக்கு ஒரு காவலர் என்று பாதுகாப்பு அளித்திருக்கிறார்கள். இதைவிட அதிகமாக காவல்துறை என்ன செய்ய முடியும்? இது டிவிகேல இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவர்களுடைய நிர்வாகிகளோடு கலந்து பேசிவிட்டுத்தான் இடத்தையும் அவர்கள் தேர்வு செய்து ஒன்றை நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். யாராக இருந்தாலும் திரும்ப திரும்ப கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. கண்டிஷன்ஸ் இல்லாமல் இப்போ பிரதமர் இந்தியாவுடைய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வரும்போது, தமிழ்நாடு என்று இல்லை இந்தியாவில் எந்த இடத்துக்கு போனாலுமே அரசு நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது அது அரசாங்கத்தின் பொறுப்பு. ஆனால் ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது அது அந்த கட்சி தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். பாதுகாப்பு தான் ஒரு அங்கே இருக்கக்கூடிய அரசு செய்ய முடியும், காவல்துறையை பயன்படுத்த முடியும். ஆனால் அடிப்படை வசதிகளாக இருக்கக்கூடிய தண்ணி, உணவு, அந்த மக்களுடைய பாதுகாப்பு, எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்சியுடைய நிர்வாகம் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டிய ஒன்று. அதே நேரத்தில் நான் சொன்னது போல முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், ஒரு கட்சி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது கண்டிஷன்ஸ் இல்லாமல் பண்ணவே மாட்டாங்க. சமீபத்திலே இங்கே இதே கரூரில் முப்பெரும் விழாவை நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் நடத்தியிருக்கிறார். கண்டிஷன்ஸ் போடாமையா கொடுப்பாங்க? ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதனால் ஒரு அரசியல் கூட்டத்தை நடத்தும் பொழுது நிச்சயமாக கண்டிஷன்ஸ் அது யாரையும் அச்சுறுத்த வேண்டும், யாருக்கும் இடைஞ்சல் செய்யணுங்கிறதுக்காக இல்லை. அவங்களுடைய பாதுகாப்பு, வரக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய பாதுகாப்பு மட்டும் இல்லாமல் அங்கே வரக்கூடிய மக்களுக்கும் அதுதான் பாதுகாப்பு. சில நேரங்களில் கூட்டம் கட்டுக்கு அடங்காமல் போகும்பொழுது அரசியல் தலைவர்களிடம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் முன்னாடியே நிறுத்திக்கலாம், இந்த இடத்துல நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே அரசியல் தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்னா மக்களுடைய பாதுகாப்பு பிகம்ஸ் பேரமௌண்ட், அதுதான் முக்கியமான விஷயம். அப்படிங்கும் பொழுது நாம் அதை கருத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும்.
அதனால் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அத்தனை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் இங்கே இருந்திருக்காங்க, ஐஜி இங்கே இருந்திருக்காங்க, மானிட்டர் பண்ணியிருக்காங்க. 20 பேருக்கு ஒரு காவல்துறை அதிகாரி என்று கணக்கிலே அங்கே பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு. குறித்த நேரத்தில் விஜய் அந்த இடத்துக்கு வராதனால தான் நடந்தது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. உயர்நீதிமன்றம் பல வழிமுறைகளை சொல்லி அந்த வழிமுறைகளை கடைபிடிக்கல அப்படின்றது இல்லைங்க. பொதுவாகவே நான் அதுதான் சொல்கிறேன். இப்போ சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னா அது எல்லாருடைய பாதுகாப்புக்கும், வரக்கூடிய அரசியல் தலைவரின் பாதுகாப்பு, அங்கே கூட்டத்துக்கு வரக்கூடிய அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய பாதுகாப்பு, ரசிகர்களுடைய பாதுகாப்பு, எல்லாத்துக்காகத்தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம முடிந்த வரை ஃபாலோ பண்ணாதான் எல்லாருமே பத்திரமா திருப்பி வீட்டுக்கு போக முடியும். நாங்கள் நிகழ்ச்சி நடத்தும் பொழுதும் நான் முதலமைச்சராக 2 முதலமைச்சர்கள் இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து தான் வரேன். எத்தனையோ நிகழ்ச்சிகள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுதும் ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுதும் நடத்தி இருக்கிறோம். வரக்கூடிய மக்களுடைய பாதுகாப்பை பற்றி கவலைப்பட வேண்டியது முதல்ல நம்ம தான். நான் இங்கே அரசியல் பேச விரும்பவில்லை. யார் மேலே பழி போடுறது, யார் பொறுப்பை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இல்லை. அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் முதலமைச்சர் நேற்று இரவு 1 மணிக்கு இங்கே வந்திருக்க மாட்டாங்க. எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் அத்தனை பேரும் இங்கே நின்று, களத்திலே நின்று மக்களுக்கு பாதுகாப்பாக, இங்கே எம்பியாக இருக்கட்டும் அத்தனை பேரும் இங்கே நின்று இருக்கோம். அதனால் இதில் சதி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது யாருடைய கட்சிங்கிறத தாண்டி தமிழ்நாட்டு மக்கள், அது முதலமைச்சர் அவர்களுடைய பொறுப்பு. அதனால் அவருடைய மக்களை எதிர்த்து அவர்களே சதி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் யாருக்கும் கிடையாது. அதனால் இந்த மாதிரி அரசியல் காழ்ப்போடு கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறது சரியாக இருக்காது. நான்